இத்தனை வருஷமா ஓடாம இருந்த தேரை ஓட்ட வச்சோங்கிற பெருமை மட்டும் இல்லாம இந்த தேர் திருவிழா சீரும் சிறப்போட நடத்தி வச்சோங்கிற நல்ல பேர் இந்த ஊருக்கு வரணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. சரிங்க. உங்க விருப்பப்படியே தேரோட்டத்தை பிரமாதமா நடத்திடலாம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். தாண்டவா தாராளமா தாண்டுங்க. யார் வேணாம்னா லென்த் பாத்துக்கங்க முடியுமான்னு. ஏய் அதனால உன் பேரு பாத்தீங்களா இப்படிதான் ஜாமீன் அப்பப்ப என் பேரை மறந்துடுறேன். சரி. இந்த திருவிழால நீ என்ன செய்யலாம்னு இருக்க? தேங்காய் பொறுக்கலாம்னு இருக்கேன். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாது. ஐயோ அதான் பொழப்புன்னு முடிவே பண்ணிடாதீங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா இந்த திருவிழாவுக்கு நாகசுர கச்சேரிக்காக திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளையை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஆமா. அவர் கூட நானும் சேர்ந்து நான் என்ன வாசிக்க போறியா? இல்ல அது என்னது தவுள் அடிக்க போறியா? அது இல்லங்க. தாளம் மேளம் இல்ல இந்த நாகசுரத்தை வாயில வச்சு எடுக்கவே மாட்டாங்களா? அதுக்கு பேர் என்ன? ஒத்தா. அதெல்லாம் இப்ப கிடையாதுடா. சுருதி பொட்டி போடணும். ரொம்ப சுலபமா போச்சு போட்டு விட்டு போறது. அண்ணே என்னப்பா உங்களையா? நான் எல்லாத்துலயும் அவசரம். போங்க போங்க போங்க. வாசவத்தையா பூபதி என்ன சொன்னாரு? அண்ணே நீங்க சொன்னபடி நேரா போய் அழைச்சிட்டேன். அவங்களும் தேரோட்டத்துக்கு வரதா சம்மதிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை முதல்ல தங்கச்சிட்டு சொல்லணும். நீ போய் மத்த வேலையை கவனி. சரிண்ணே. மரகதம் மரகதம் ஏமா மரகதம். ஐயா ரொம்ப நேரமா சின்னம்மாவை காணோம். அம்மா தான் தேடிட்டு போயிருக்காங்க. காணமா? ஆமா ஐயா. போ போ போய் தேடு போ. ஏங்க காணாமனா எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? ஒருவேளை இந்த ஆளகாலம் கடத்திருப்பான். ஏன் உனக்கு இப்போ விளையாட்டு தான். போய் தேடுறா போட. ஆஹா இங்கேயும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எங்க போய் தேடுவேன்? மரகதம் எங்க போச்சோ என்ன ஆச்சோ எப்படி போய் தேடுவேன்? ஐயோ எப்படி ஜலதோஷம் பிடிச்சிருக்கு பாத்தியா? ஆவி பிடிச்சா சரிடா. வாமா வாமா என்ன சொல்றல. என்ன தங்கச்சி போட்டு தரதாரன்னு எழுத்து போறானுங்க. எகிரி எகிரி பச்சை பிள்ளை போட்டு இந்த குடும்பம் படுத்துறீங்க. ஆவி பிடிக்கிறீங்களா? என்னத்தா லுச்சாத்தனமா இருக்கு. அவன் பிடிச்ச ஆவிய வேப்பலையும் உபதியை வச்சு அடிச்சு விரட்டிட்டு இருக்கா. நீங்க ஆவியை பிடிச்சு கொண்டாந்து தங்கச்சி மேல விட்டுருக்கீங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா ஒரு பெரிய மேதாவி. ஐயோ தண்ணி இப்படி கொதிக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. தங்கச்சி கொஞ்சம் ஆவி பிடிச்சு காட்ட. ஆமாப்பா நீ ஒரு தடவை பிடிச்சு காட்டு. நல்லா இருக்கே நியாயம். என்னமோ நாடகத்துக்கு ஒத்தி பாக்குற மாதிரி ஆவி என்ன பிடிச்சு காட்டுறீங்க. வேலையை பார்த்து போய் என்னத்துக்கு அதிகமா பேசாத. அண்ணன் சொல்லிட்டாரு ஆவி பிடி. நான் ஏன் ஆவியை பிடிக்கணும்? நான் ஏன் ஆவியை போய் பிடிக்கணும்? என்ன கண்டாவி? சுடுகாட்டு ஆவி, புளிய மரத்தாவி, ஆலமரத்தாவி, ரத்தம் கேட்கிற ஆவி, ரயில்வே கேட்ட ஆவி வரைக்கும் என் கொட்டாவியை கண்டு புடிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் போய் ஆவியை பிடிக்கும்ல. பின்ன இவனை பார்த்தா எல்லா ஆவியும் பயப்படுதானே. அப்படியா? ஆஹா பிரமாதம் பிரமாதம். எகிரி எகிரி. என்ன தேய்கிறது? சீட்டு கட்டுல வீடு கட்டி விளையாடுறீங்களோ? ஏன் நான் இதுல கூட வீடு கட்டப்படாதா? ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டினா, ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினா, நான் என் தன்மானத்துக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. அதனால சீட்டு கட்டுல வீடு கட்டி பார்த்தேன். அது உனக்கு பொறுக்கல. நீ வீடு கட்டுறது இருக்கட்டும், முதல்ல வேட்டி எடுத்து கட்டு. வீடு கட்டுறானா? எனக்கு இருக்கிற கவலை தெரியாம இவன் விளையாண்டுகிட்டு இருக்கான். உனக்கு என்ன கவலை மத்தா? போடா. தேர் இழுக்கிறேன், திருவிழா நடத்துறேன்னு அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் ஊருக்கு ஓடி ஓடி உழைக்கிறாங்க. வீட்டு விஷயத்த மறந்துடுறாங்க. ஓ நீ மரகதம் பிறந்த நாள சொல்றியா? ஆட நீ ஒண்ணு அந்த பிள்ளை பிறந்த நாளுக்காக அண்ணன் தம்பி சேர்ந்து என்னென்ன அமர்க்கம் பண்ணிருக்காங்கன்னு பாரு. எகிரி எகிரி. என்ன அமத்தாவுக்கு? அது 15 வருஷத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்ச பழைய கதை. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம காலகாலத்துல சேதுபதி, செவத்தையா, மரகதம் 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாரு. அட போப்பா, ஏன் வேதனையை நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது? அண்ணனும் தம்பியும் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோங்கிறாங்க. அடடடடா என்ன 2 பேரும் வளவள கொடகொடான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா தங்கச்சி தான் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம், முதல்ல பரதநாட்டியம் கத்துக்குவேன்னு தலை கீழே நிக்குது. தலை கீழே என்ன நாட்டியம் கத்துக்க முடியாது, சர்க்கஸ் தான் கத்துக்க முடியும். என்ன கேலி பண்றீங்களா? எனக்கு என்ன நாட்டியம் கத்துக்க வராதா? ஆத்தா மரகதம் உனக்கு எல்லாம் வராத்தா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. முதல்ல உனக்கு என்ன கல்யாணமா, நாட்டியமா, சர்க்கஸா? நாட்டியமா கல்யாணமா? அது அது பெரிய அண்ணன் பிரியம் போல நடக்கட்டும். இந்த பிரியம் என்னோட பிரியம் உன்னை பிரியாம இருக்கிறதாமா. அண்ணே அப்படி சொல்லுங்க. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க நீங்க 3 பேரும் பிரியாம இருக்கணும்னா வீட்டோட இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிளைய பாருங்க. தெய்வன மாதிரி. என்ன பாக்குற? வீட்டோட தானே இருக்க.
இவன மாதிரியா ஆ. இவன மாதிரி மாப்பிளை பாக்குறதா இருந்தா இன்னைக்கே பாத்துடலாமே என் தங்கச்சியோட அழகுக்கும் அறிவுக்கும் பொருத்தமான மாப்பிளை பார்க்க வேண்டாமா இவனே, நீ சொல்லு உன் இஷ்டப்படி நடனம் கத்துக்க இல்ல எங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்க என்ன சொல்ற உங்க இஷ்டப்படியா ஆ. கதை முறை போக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஐயோ உங்க விளையாட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்க அண்ணன் என்ன அடிக்கிறது உனக்கு விளையாட தெரியுதா அண்ணே உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும்னு அப்படி போடுமா இதுதான் என் தங்கச்சி ஏய் ஆ? நடனம் சொல்லி கொடுக்கறதுக்கு திறமையானவங்க யார் இருக்காங்க ஆம், யாரு, நீயா? இல்ல இல்ல எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்சாலும் சொல்ல வரேன்னு சொன்னேன் தப்பா ம். அட 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 அடா என்னத்தா பரதநாட்டியமா ஆமா மரகதத்துக்கு பரதம் சொல்லி தர யார் யாரையோ தேடிட்டு இருக்கீங்களே ஏன் நான் சொல்லி தர மாட்டேனா என்ன எனக்கு பரதம் குச்சிப்புடி எல்லாமே அத்துப்படி ஏண்டி கதகளிய விட்டுட்ட கதகளிய கதை கிளியா எந்த கதையை கிளிக்க சொல்ற கதையை கிளிக்கலாம் பரதம் சொல்லி கொடுக்குற முகரக்கட்டைய பாரு முகரக்கட்டைய பரதங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு அடடடடடா. நீ என்னமோ பரத முனிவராட்டம் பேசுற பரதத்துக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா சொல்றேன் தெரிஞ்சுக்க மத்தா சொல்லு பரதங்கிற வார்த்தையில பாவம் மட்டும் கழட்டு மீதி என்ன இருக்கு ரதம் ரதம்னா என்ன ஆ. பரதம் ஆடக்கூடிய பெண்ணு ரதம் மாதிரி ஜொலிக்கணும் இவளையும் ஜொலிக்க வச்சுட்டா போகுது இவள ஜொலிக்க வச்சா வதம் பண்ற காளியாத்தா மாதிரி இருப்பா அடடா. சரி அதை விடு விட்டுறேன் பரதங்கிற வார்த்தையில ராவ மட்டும் கழட்டு ஆ. மிச்சம் என்ன இருக்கு பதம் பதம்னா என்ன என்ன பதம் பாடாம பரதம் ஆட முடியுமா ஆமா இவளுக்கு சோத்தையே பதமா வடிக்க தெரியாது இவ எப்படி பதம் பாடுவா அடடா. சரி அதை விடு ஆ, பரதங்கிற வார்த்தையில ரா இருக்கு பாரு ஆ. அந்த ராவுக்கு கீழே இருக்க காலை மட்டும் கட் பண்ணு கட் பண்ணிட்டா மிச்ச வார்த்தை என்ன பாதம் பாதம் தான் முக்கியம் என்ன? அந்த பரதம் ஆடக்கூடிய பாதம் இருக்கே ஆ. அது அப்படியே சுத்தி 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 சுழட்டி சுழட்டி ஆடும் ஆ. இவளோட பாதத்தை பாரு ஆ. சாணி மிதிக்கவும் சகதி மிதிக்கவும் தான் லாயக்கு சரி அதையும் விடு சரி பரதங்கிற வார்த்தையில பாவைங்கலட்டு ராவைங்கலட்டு மிச்ச எழுத்துக்கள் என்ன தம் மறு தம் தம்முக்கு அர்த்தம் என்ன? என்ன பரதம் ஆடக்கூடிய ஒரு பெண் ஆ, ஆ. தம் கட்டி ஆடணும் சரிப்பா நீ சொல்றதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாம் நடராஜர் சிலைய முன்னாடி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா ஹ, கேள்வியா கேட்கிறாய் கேள்வி கேட்டுக்கொள் நடராஜருடைய கழுத்திலே ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறதே அது எதற்காக பரதமாடும் பெண் பாம்பை போல் நெளிந்து வளைந்து ஆட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கையிலே ஒரு உடுக்கை வைத்திருக்கின்றாரே அது எதற்காக பரதமாடும் பெண்ணின் இடை உடுக்கையை போல் சிரித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை விடு அவருடைய இடது கையிலே அக்னியை ஏந்தி கொண்டிருக்கின்றாரே அது எதற்காக பரதமாடும் பெண் முகபாவனைகளை கோபமாக வெளிப்படுத்தும் பொழுது நெருப்பை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதையும் விடு அவருக்கு பின்னால் ஒரு திருவாச்சி வட்டமாக இருக்கின்றதே அது எதற்காக இவ்வளவு நடன சாஸ்திரங்களும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அதையும் விட்டுவிடு அவர் தலையிலே கங்கையை சுமந்து காலிலே ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டிருக்கின்றாரே அது எதற்காக பரதமாடும் பெண் தலையிலே ஒரு குடம் தண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டு ஆடினாலும் கூட தண்ணீரும் சிந்தாமல் தானும் தடுமாறாமல் நளினமாக ஆட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது புரிகிறதா நடராஜர் ஒருவரை ஏன் மிதித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று? அப்படின்னா நீங்க படுங்க உங்க மேல ஏறி நின்னு ஆடுறேன் எடு இந்த உலக்கை அடிச்சு பல்ல கழட்டி போடுங்க ஏண்டி விளக்கம் சொல்லணும்னா புருஷனை கீழே போட்டு மிதிப்பீங்கிற நீ அது இருக்கட்டும் ராசா ஆ. அது என்னடா இன்னைக்கு மட்டும் நீ எப்படி இவ்வளவு அழகாவும் அறிவாவும் பேசுறியே யார் எழுதி கொடுத்தா ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் தனியே எழுதி வாங்கிட்டு போறீங்க நான் சொல்ல மாட்டேன் அவர் மிகப்பெரிய ஆளு பட 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 படா. உனக்கு எழுதி கொடுத்தவரு எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா எழுதி கொடுத்திருக்காருடா தண்டடா என்னங்க என்ன சொன்னாங்க? ஏய் ஏன் அவளை அடிக்கல அவன் என் பொண்டாட்டிங்க அடிச்சே நீங்க வருத்தப்படுறீங்க நியாயம் ஆனா அந்த சிந்தாமணிங்கிறவ யாரும் நீங்க அடிக்கவே இல்ல என்னமோ அடிச்ச மாதிரி உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன நியாயம் இவன் என்னடா ஏழு கொலைய பண்ணிட்டு நிக்கிறான் என்னது கொலையா ஆமா இந்த கோழியை கொண்டிருக்கா மீனை கொண்டிருக்கா காடையை கொண்டிருக்கா கவதாரியை கொண்டிருக்கா ஏய் அது கொன்னது சாப்பிடறதுக்காக சாப்பிட மாட்டேங்கிறீங்களா நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க மத்தவனையும் சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க ஐயா நான் தனியா போய் சாப்பிடுறேன் பங்க கொடுங்கன்னா அதுவும் தர மாட்டேங்கிறீங்க ஒன்னா தாத்தா கிளிக்கணும்னு அதை பார்க்க வச்சு கொலையா கொள்றீங்க இப்படிதான் எப்படி மனுஷன் வாழும்? டேய் நான் தப்பு பண்ணிட்டே என்ன தண்டிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க 15,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கிட்டு வான்னு சொல்லுச்சுங்க பசு மாடா எரும மாடா காளை மாடா எந்த மாடு வாங்கணும்னு ஏதாச்சும் ஒரு மாடு சொல்லுச்சா அது சரி இந்த பணத்துக்கு எத்தனை மாடை வாங்க முடியுமோ அத்தனை மாடு வாங்கி கொண்டு அந்த மாடு கிட்ட கொடுப்போம் எகிரி எகிரி எனக்கு தெரியல எனக்கு தெரியுது எனக்கு தெரியல எனக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியலடா எங்கப்பா, எங்கப்பா, ஏய், 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 பாரு
இந்த முகத்தை பாரு, முகத்திலேயே தெரியும்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கடா. அறிவு கிட்ட மடையா, அந்த ஆளு காதுல போட்டுக்க கடுக்கன பாரு, கடுகளவு கூட தெரியலன்னு எழுதி ஒட்டி இருக்கடா. கடுக்கம் போட்டிருந்தா முட்டாளா, அறிவிட்டவனா மடையா? நல்லா குத்திவிடாரா. என்னடா உனக்கு தெரியுது, உனக்கு என்ன தெரியல? என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? இந்த ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்குன்னு ஒரே ஒரு அறிவாளி இருக்காம்னா அது நீங்க தான் நான் சொல்றேன். சரியா தானே சொல்லிருக்க, நல்லா கணிச்சு தானடா சொல்லிருக்க. அவன் சொல்றான் எழுத பிடிக்க தெரியாத எருவு மாடு நீங்கங்கறான். ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? பார்த்தோன்னே தெரிஞ்சது, அதாங்க சொன்னேன். பார்த்தவன சொல்றீங்க. அவங்கிட்ட என்ன பேச்சு நிரூபிச்சு காட்டுங்களே. எப்படா நிரூபிக்கிறது? உங்க பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வீசி எறிங்க. எறா பேப்பர்ல நான் எழுதி காட்டடா. எறா பாப்பா. இந்த பேனா கொண்டா பேனா. எங்க எழுதணும்? நடுவுல போடாதீங்க, நீ செல்லாது. செல்லாதா? சரியா தெரியாதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? இங்க எழுதவா? அங்க எழுதுங்க. எம் தாண்டவரா என். சரியா இருக்கப்பா? சூப்பர். ஆ. சாட்சிக்கு எழுத்து போட்டு தரேன். சாட்சியா? போட்டியா? இந்த கொண்டா நீ ஓம்பாடு இவம்பாடு. சப்பாடா வசூல் பண்றதுக்குள்ள எப்ப தருவ? எப்பப்பா தருவியா? என்னத்த? வாங்கின கடனை தான். நான் எப்படா உன்கிட்ட கடை வாங்கினேன்? அப்ப நீ கடன் வாங்கல. எப்ப வாங்கினேன்? பாத்தியாடா, இவன் வாயால பேசி கொடுத்தா வசூல் பண்ண முடியுமாடா? யோ, நீ வாங்கினியா இல்லங்கறத பத்திரம் சொல்லும், படிக்கிறேன் கேளு. எங்கடா எழுதி வச்சிருந்தத காணா? பின்னாடி இருக்குடா. ஓ, பக்கம் மாற போச்சா? மலையூர் மலையாண்டி மகன் தாண்டவராயன் ஆகிய நான் குப்பு அப்புவிடம் 3/3/1963 ஆண்டு வாங்கிய கடன் ரூபாய் 15,000 வருகிற 10ஆம் தேதிக்குள் வட்டியும் முதலுமாக திருப்பி தருவேன் என்று சுய நினைவோடு எழுதி கொடுத்த கடன் பத்திரம் இப்படிக்கு எம் தாண்டவராயன். டேய் என்னடா இது? என்ன நொன்னடா, உழைச்ச காசுடா, வீண் போகாது. மரியாதையா பணத்தை கொடு. பணத்தை கொடுக்கவா? டேய் நான் யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தேன்னு தெரியுமாடா? நல்லாவே தெரியும். ஓ தெரிஞ்சே என்கிட்ட வாழாட்டீங்களா? ஒத்தையா வந்திருக்கீங்க, ஏமாத்த பாக்குறீங்க. இப்ப கூட்டம்டா கூட்டத்தை. என்னத்தையா கூட்டத்தை? நாங்க கூட்டுறோம். அப்பா ஐயா, இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க ஐயா. இங்க பாருங்க ஐயா, 15,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான் அந்த ஆளு. கேட்டா சேதுபதி குடும்பம்னு சொல்லி மிரட்டுறோம். யோ நல்ல சுயநலனோட தான் எழுதி வச்சிருக்க. சுயநலனோட நான் எழுதலையா, இவனுக்கு சுயமா எழுதிட்டு வந்திருக்கானுங்க. இது சரிப்பட்டு வராது. வாங்க ஐயா, சேதுபதி ஐயா வீட்டுக்கு போ. அங்க எதுக்குடா போறீங்க? நியாயத்தை கேட்க. நியாயத்தை கேட்க போறியா? டேய் உங்க நியாயம் அநியாயம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. உங்களுக்கு தேவை பணம் தானடா, வாங்கிக்கலாம். இந்தாங்களா, இந்தாடா பணம் வச்சுக்கலாம் போடா. ஐயா நீங்களா நல்லா இருக்கணும். இந்தாங்க ஐயா 100 ரூபாய்க்கு எல்லாரும் காபி சாப்பிடுங்க. வாயா போலாம். இந்த பாரியா, இனியாவது கடன் வாங்கினா குடுக்குற வழியை பாரு. வா, ஏழை பாலம் நான் ஏமாத்திடுறாங்க. ஏற்பட்ட அப்பாவில ஏமாத்துன்னு நினைக்கிறேன். இது உனக்கு மானகட்ட பழ பாத்தீங்களா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அட படுபாவிகளா, நடு ரோட்ல உட்காந்து பணத்தை என்னது மகா தப்பா போச்சே. உடனே ஒரு நாடகத்தை தயார் பண்ணி காசையும் புடிங்கிட்டு காலையும் துப்பிட்டு போறாங்க இல்லையா? டேய் நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆகுதுடா. இத பக்கத்து ஊருக்கெல்லாம் பரப்புங்க, நாடு முன்னேறும். ஐயா எல்லாரும் பாக்குற மாதிரி பணத்தை என்னாதுங்கயா, ஏதாச்சும் சந்து மந்துல வச்சு எண்ணுங்க. எகிரி எகிரி சர்தானா, சரிதான் சரி. எகிரி எகிரி சர்தானா, சரிதான். எகிரி எகிரி சரிதானா, ஐயோ சரிதான். எகிரி எகிரி சரிதானா, சரிதான். எகிரி எகிரி சரிதானா. தப்பு 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 தப்பு. என்ன தப்பு? நீங்க கோட்டை மிதிச்சிட்டீங்க, வெளியில வாங்க. நான் வேணும் தான் மீச்சேன். வேணும்னு மிதிச்சாலும் சரி, விளையாட்டுக்கு மிதிச்சாலும் சரி, தப்பு தப்பு தான். வாங்க வாங்க. நான் ஒத்துக்க முடியாது. அம்மா 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 என்ன மரியாதை? என்ன என்ன என்னத்தா? மாமா தப்பு தப்பா விளையாடுறாரு. தப்பா விளையாடுறானே? சே 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 சே. 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஒத்த புள்ள பெத்துக்க வக்கு இல்ல, சில்லாட்டம் ஆடுறாரு சில்லாட்டம். அங்க பாருடா, என் பேரை சேதுவ ஒத்த கம்ப வச்சுக்கிட்டு என்ன சுத்துறான். அம்மத்தா ஒண்ணு புரிஞ்சுக்க. என்ன? மனுஷனுக்கு கண்ணு முக்கியம். ஆமா, அங்கே பார், எங்க இங்க பார். பாக்குறேன். அவர் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு ஆடுறாரு, சரி. நான் கண்ணை மூடிக்கிட்டு ஆடுறேன். இது வீர விளையாட்டா, அது வீர விளையாட்டா? அட போடப்படா போக்கத்தவனே. ஐயா, என்னப்பா? சேதுபதி ஐயா கிட்ட கொடுக்க சொல்லி கலெக்டர் ஐயா இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புனாரு. கொடுத்துட்டு இல்ல போக வேண்டியதானே? ஐயா கடிதாசு வந்திருக்கியா? ஐயா ஐயா கடிதாசி. ஐயா ஐயா இந்த கடிதாசு கொடுக்கறக்குள்ள கம்பள அடிப்படி சாணும் போல் இருக்க. ஐயா கடிதாசியா? இப்ப உள்ள பொண்ணு வேண்டிதான். ஐயா 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 இந்தாங்க ஐயா. ஐயா ஐயா நான் எதுக்குடா வந்த? என்ன நீங்க கம்ப வச்சு சுத்திக்கிட்டீங்க, கடிதாசை வச்சு சுத்திக்கிட்டீங்க. இத கொண்டாந்து கொடுக்கலாம் பார்த்தா உள்ள நுழைய முடியுதா? வீடு கட்டும் போது எப்படா நுழைய சரி முடியும்? கட்டி முடிச்சோம்னா நுழைய முடியும். இப்ப என்ன மேல ஓடா மெஞ்சிக்கிட்டு இருக்கியே? ஓடு மேய்ச்சிட்டு இருக்கேனா? என்னடா சொல்லி தொலை. கடிதாசு வந்திருக்குங்க. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? முதல்ல சொல்லலையா? இவ்வளவு நேரம் பாட்டா பாடிக்கிட்டு நானு. கலெக்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. பாருங்க என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. பாருங்க
என்னடி கடிதம்? அது ஒண்ணு இல்லம்மா, மணல் கொள்ள நடக்கிறத பத்தி கலெக்டர் ஆபீஸ்ல புகார் மனு கொடுத்திருந்தோம் இல்லையா, அத விசாரிக்கிறதுக்காக வைராக்கிய பூபதி என்னையும் நேர்ல வர சொல்லியிருக்காரு கலெக்டர். ஐயா அந்த கலெக்டர் வர சொல்ல இருக்கட்டும்யா. அந்த கலெக்டரோட விசாரணையில நீதி இருக்குமா, நேர்மை இருக்குமா, நியாயம் இருக்குமா, அந்த மணல் கொள்ளையை தடுப்பாரா? அது சந்தேகமா தான் அப்ப இருக்கு. வாங்க சாப்பிட போலாம். சரி. ஓய் அண்ணே இல்லனே, நாமளே புகார் கொடுத்துட்டு விசாரணைக்கு போகாம இருந்தா கொடுத்த புகார் பொய்யன் ஆயிடும்ல. இதுவும் நியாயமா இருக்கு. இப்ப எதைத்தான் முடிவு பண்ணிருக்கீங்க? மரகம் சொல்றதுதான் நியாயம். போயிட்டு வரமா? சரி போயிட்டு வாங்க. இல்ல அங்க விசாரணைக்கு வேற யாராவது வருவாங்க? வைராக்கிய பூபதி மட்டும்தான் வருவாரு. நீ நினைக்கிற ஆள்லாம் வரமாட்டார். யோ எகிரி எகிரி. ஏய் வெளிநாட்டுச்சாமா 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 வெளிநாட்டுச்சாமா. ஆமா இது என்ன வெளிநாட்டு சாமான கொண்டாந்து கிராமத்துல வைக்கிற? ஏன் அந்த ஊர்ல எவனும் வாங்க மாட்டேங்கிறானா? இதெல்லாம் இங்க கிடைக்காது இல்லனே. கிடைக்காத சாமானுக்கு நம்ம வெளிநாட்டுக்குள்ள தேடி போகணும். அது நம்ம நாட்டை தேடி வீட்டை தேடி வந்திருக்கலனே. அப்படியா? ஆமா. சரி சரி. அண்ணே என்னன்னு பாத்துட்டு சும்மா போறியா? ஏதாவது வாங்கிட்டு போங்கண்ணே. நான் வாங்க வா. வாங்குங்க, விலை கம்மிண்ணே. கிடையாரம்ண்ணே. ஆமா இது எவ்வளவு? 100 ரூபா தானே. 100 ரூபாயா? அண்ணே நல்லா உழைக்கும்ண்ணே. கீழே விழுந்தா உடையாதுண்ணே. கீழே விழுந்தா உடையாதுண்ணே. எகிரி எகிரி. ஏய்யோ கீழே விழுந்தா உடையா என்ன நொறுங்கிருச்சு? கீழே விழுந்தா தான் உடையாதுன்னு சொன்னேன். கீழே போட்டா உடையாதுன்னு சொன்னா. கீழே விழுகிறதுக்கும் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசமா? இது விழுந்தா போடுறதுன்னா அம்மா என்ன அடிக்கிற? பின்ன நீ தானே வித்தியாசம் கேட்ட. கிடையாரத்துக்கு பணத்தை எடு. எதுக்கு பணம்? நான் கடிகாரம் வாங்கவே இல்லையே. என் கடையில இருந்து எடுத்து தானே அதை போட்டு உடைச்ச. எடுடா பணத்தை. அது செக்கப்பு. எதுடா செக்கப்பு? எது செக்கப்பு? கிடையாரத்தை போட்டு உடைக்கிறதா செக்கப்பு? எடுடா 300. 300? முதல்ல 100 ரூபா தானே சொன்னேன். அந்த கிடையாரத்தை வாங்கிட்டு பேசாம போயிருந்தா 100 ரூபா. அது வியாபாரம். உன் கையால என் கிடையாரத்தை எடுத்து அதை என் கண்ணு முன்னாலே போட்டு உடைச்சேடா. என்னடா 300 ரூபாயா? ஏய் என்ன காதல பூ வச்ச எரும மாட்டு முட்டா மூதவி நினைச்சியாளா? எவன்டா காதல பூ வச்சத பத்தி பேசுறான்? இவன் தான். காதல பூ வைக்கிறவன பத்தி என்ன நினைக்கிற? எரும மாடு முட்டாள் மூதேவிங்கிறான். நான் கூட தான் காதல பூ வச்சிருக்கிறேன். அப்ப உனக்கு எருவ மாடா முட்டாளா தெரியறனா? இல்லங்க நான் யாருன்னு தெரியுமா? 6 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த சாக்கடை அனுபவிச்சிட்டு அது வேண்டான்ட்டு தான் சந்தனத்தை பூசிக்கிட்டு சாமியை சரணம்னு போயிட்டு இருந்தேன். ஏகதே உங்களுக்குறியாடா? ஐயோ இல்லங்க காலங்காலமா எல்லாரும் சொல்ற அந்த வார்த்தையை நான் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டு சொல்றேங்க. ஆனா அது இன்னைக்கு கழுத்து வரைக்கும் வரும்னு தெரியாம போச்சு. இங்க பாரு, புதுசா ஹாஸ்பிடல் தந்திருக்கேன். எந்த நோயாளியும் வர மாட்டேங்கிறான். நீ என்ன பண்ற? நோயாளியை கூட்டிட்டு வா. அதுக்குள்ள நான் கமிஷனை கையோட வாங்கிட்டு போ. சரிங்க. டேய் என்ன நானும் அங்க இருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து என்ன பாட்டுற? எதுக்கு நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய் என்னடா இத ஹோட்டல்ல போய் பொங்கலோட சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்ன சங்கதி? ஒரு ஊசி போட்டுக்கோங்க. டேய் கை கால் நல்லா இருக்கு, நல்லா நடந்து வரேன், நல்லா குதிக்கிறேன், ஓடுறேன், ஆடுறேன். நான் எதுக்கு ஊசி போடணும்? ஒரே ஒரு ஊசி போட்டுக்கோங்கண்ணே எனக்காண்டி. உனக்காண்டியா? நீ யாரு? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ எந்த பரதேசி போய் உனக்காண்டி நான் ஏன்டா ஊசி போடணும்? போட மாட்டீங்களா? போட முடியாதுடா. தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்லுங்க. என்ன தள்ளி? முதல்ல வந்திருந்தீங்கன்னா ஒரு ஊசியோட போயிருக்கும். இப்ப 16 தையல் போடணும்ல. கத்தாதீங்க, அப்புறம் கபால வழியா இருக்கிற ரத்தம்லாம் வெளியே வந்துரும். உங்க ரத்தம் அரிய வகை ரத்தம் வேற, எங்கேயுமே கிடைக்காது. வாங்க ஆஸ்பத்திரிக்கு.